கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். யாத்திராகமம் 17:11. இன்று எங்கு பார்த்தாலும் யுத்த செய்திகளையே அதிகமாக கேள்விப்படுகின்றோம். இந்த யுத்தத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? அழிந்து போகும் மண்ணும் அனித்தியமான உரிமைகளும் தானே. ஆனால் ஒரு விசுவாசியின் யுத்த முறைகளும் இவ்வுலக யுத்தங்களை விட முற்றிலும் வேறான ஒன்றாகும். ஏனெனில் முதலாவது, நமது யுத்தத்தை நடத்துவது நாமல்ல, சேனைகளின் கர்த்தர். உலக யுத்தங்களின் கிடைக்கும் வெற்றியோ அனித்தியமானது, மாறக்கூடியது. ஆனால் ஒரு விசுவாசியின் வெற்றியோ நித்தியமானது, நிரந்தரமானது. அமலேக்கியர் யுத்தத்திற்கு வந்தபோது பட்டயத்தை கொடுத்து யோசுவாவை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு பதட்டமின்றி தேவனுடைய கோலுடன் மலை உச்சிக்கு ஏறிய மோசே யுத்தத்தை நோக்காமல் தன் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்த்தார். மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவர் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இதனால் சூரியன் அஸ்தமிக்கும் வரை மோசேயின் கரங்கள் வானத்தை நோக்கியபடியே இருந்தது. ஆவிக்குரிய யுத்தத்திலே எதிரியான மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க வேண்டுமாயின் நமது கரங்கள் பரத்தை நோக்கி உயர்ந்திருத்தல் மிகவும் அவசியம். ஒரு விசுவாசிக்கு தேவையானது முழங்காலின் ஜெபம் ஒன்றே. ஜெப ஜீவியம் குறைவுபடும் போது நமது விசுவாசமும் தளர்ந்துவிடும். கர்த்தரின் யுத்த சேனையே, தினந்தோறும் அதிகாலையில் தேவனின் பிரசன்னத்தை நாடி ஓட உன்னை அப்பியாசப்படுத்திக் கொள். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் கிடைக்கட்டப்படுவாயின் உலக மயக்கமும் மாம்ச இச்சையும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. சூரியன் அஸ்தமிக்கும் வரை, அதாவது உனது வாழ்நாள் முடியும் வரை, உன் முழங்கால்கள் முடங்கியும் உன் கரங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி மேலேயும் உயர்ந்திருக்கட்டும். முழங்காலின் பலனை அறியாதவன் யுத்தத்தில் வெற்றி பெறவே முடியாது. யுத்தத்திற்காக நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட பட்டய கரு தேவனின் வேதவசனங்களே. இது ரோம போர் வீரனின் கையில் உள்ள இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது. இப்பட்டயம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கும் போது மாம்சத்தின் பலன் குறைந்து தோற்றிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே முழங்காலின் ஜபத்தினாலும் பரம் நோக்கி உயர்த்திய கரத்தினாலும் வேத வசனங்களினாலும் உறுதியாக தரித்திருப்போமாக. இந்த கடைசி கால யுத்தத்தில் ஜெயம் நமக்கே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.